டிரைவர் பார்த்து பிரேக் போடுங்க டிரைவர். ஓ சார் இவ்வளவு பண்ணிருக்காரா? இன்னும் நிறைய பண்ணாரு. சாரோட நலன் கருதி சில விஷயத்த சென்சார் பண்ணிட்டேன். இப்போ ஞாபகம் வருதா? லைட்டா. அப்புறம் கிளம்பட்டுமா? கிளம்பு. ஏய் உன்னோட ஃபோன் நம்பர் கொடுத்தினா? ஏன் நம்பரா? நோட் பண்ணிக்கோங்க. 98410 98410 27646. 27646. உன் பேர் சுபிக்ஷா? ஆமா. உன் நம்பர் எப்படி ஆல்ரெடி என் ஃபோன்ல இருக்கு? அன்னைக்கே வாங்குனீங்களே. ஃபோன் நம்பர் வச்சிட்டே இதெல்லாம் சுத்தி. இவர் நம்பர் வாங்குனது நீங்க சொல்லவே இல்லையே. அதான் சொன்னேனே, சில விஷயங்களை சென்சார் பண்ணிட்டேங்க. ஏங்க நம்பர் மட்டும் எப்படி வாங்குனாருன்னு சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ங்க. சொல்லட்டுமா? ஆமாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு உன் நம்பரை கூட கொடுக்கலன்னா உன் நம்பரை கொடுத்தா தான் நான் வண்டியில ஏறுவேன். 98410 27646. இப்போ நீ கிளம்பு, நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். நானும் சொல்ல வந்ததே சொல்லலையே. இல்ல அப்புறம் நான் உனக்கு கால் பண்றேன், நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். இப்போ நீ கிளம்பு. எவனோ ஒருத்தன் போதையில தன்னை மறந்து ஏதோ உலக இருக்கான். அதுக்காக அவனை லவ் பண்றேங்கிறதெல்லாம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. குட் மார்னிங் சார். மார்னிங். கல்யாணம் குடும்பங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். பார்த்து ஜாக்கிரதையா முடிவெடுக்கணும். இந்த பையன் என்ன சொல்றான்? ஃபோன் பண்ணி இப்போவே மீட் பண்ணணும்னு சொன்னான். கண்டிப்பா லவ் பண்றேன்னு சொல்வான். நான் சொன்ன பையன் ரொம்ப கரெக்டானவன், பொறுப்பானவன். ஹாய். ரொம்ப நல்ல ஃபேமிலி. என்ன இருந்தாலும் இது உன்னோட லைஃப், நீ தான் முடிவெடுக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அது சொல்லுங்க. என்ன கேட்டா நீ சொல்ற பையனை வேண்டாம் தான் சொல்லுவேன். ஓகே சார். சுபி, எனிவே பெஸ்ட் ஆஃப் லக் டு யூ. தேங்க் யூ சார். சுபி, உனக்கு இந்த கடவுள் நம்பிக்கைலாம் இருக்கா? நாங்கெல்லாம் கமல் மாதிரி. கடவுள் இருந்தா நல்லா இருக்கும். நாமெல்லாம் சூப்பர் ஸ்டார் மாதிரி. ஓ அருணாச்சலேஸ்வரா சார், இது முருகர் கோவில். ஓ அப்போ கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு என்ன கோவில் தெரியாமலே சாமி கொண்டு வந்துடலாம். நீ ஏதோ பேசணும்னு சொன்னியே. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீ என்கிட்ட ஃபர்ஸ்ட் லவ் யூ சொன்னல, என்னால் நம்பவே முடியல. அடுத்த செகண்டே நம்பாமல் இருக்கவும் முடியல. உனக்காக வெயிட் பண்ணும்போதும் சரி, நீ அன்னைக்கு ஆஃபீஸில் வந்து நடந்துலாம் சொல்லும் போதும் சரி, அப்படி இருந்தது. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. I love you. சாரி. நீ இதை இவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. நீ எனக்கு போதையில் என் கூட கலாட்டா பண்ணல, அதே மாதிரி நானும் விளையாட்டா தான் சொன்னேன். I'm really sorry. அன்னைக்கு மட்டும் அவன் என்ன லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா இவன் அடிக்கணுன்ற முடிவுக்கே நான் வந்திருக்க மாட்டேன். எதிர்பார்த்த நம்ம அஸ்வின் அந்த ஃபவுலை மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தால் அவர்தான் முதலிடத்தை பிடித்திருப்பார்.
இதை அந்த கோல்ட் மெடல் வாங்கியவரே ஒத்துக்கொண்டு அஸ்வின் ஒரு தலைசிறந்த பாக்ஸர் என்று புகழ்ந்திருக்கிறார். இந்த விதத்தில் இந்தியாவிற்கே பெருமை சேர்த்த தமிழ்நாட்டை சேர்ந்த அஸ்வினுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்க நமது தொழிலதிபர் திரு யோகேஷ் அவர்களை அழைக்கின்றேன். போட்டோ எடுக்க வந்தானே சார் ரொம்ப ஓவரா பண்றீங்க. பிரதர் உங்களும் புடிச்சிட்டாங்களா சார்? நாங்களும் பாக்ஸர் தான் சார். பண்ணிக்காட்டவா? இங்க வா இரு சார், இங்க வா நில்லுப்பா, பண்ணி காட்டுறேன். இவங்களால தான் தப்பிச்சனா இல்ல இவங்களால தான் இன்னைக்கு அவங்க கூட சண்டை போட முடியாம போயிடுச்சான்னு தெரியல. எதுவானாலும் என்ன நடந்தாலும் இன்னைக்கு அந்த அஸ்வின் கூட மோதியே தீரணும். பலம் இருக்குங்கிறதுக்காக எதிரிங்களை சம்பாதிச்சுக்க கூடாது. என்னோட முழு பலத்தையும் அவனை அடிக்கிறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். நானும் இவங்கள மாதிரி ஒரு சாதாரண ஆள் தான். ஆனா என் எதிரி இன்டர்நேஷனல் பாக்ஸர். நம்ம எவ்வளவு பலத்தோட இருக்கணுங்கிறத எதிரி தான் முடிவு பண்றாங்கிறது என் விஷயத்துல கரெக்டா தான் இருக்கு. இந்த வலி அன்னைக்கு அவ என்னை லவ் பண்ணலன்னு சொல்லும் போது ஏற்பட்ட வலியை விட கம்மி தான். என்னால் அன்னைக்கு எதுவுமே பண்ண முடியல. திரும்ப திரும்ப அவளை பத்தி மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பகல்ல கைப்பட்டா தப்பு, கால் பட்டா தப்புங்கிறான். நைட்டானா கிஸ்யூ ஹக்யூன்னு டென்ஷன் பண்றான். டேய் என்னடா பண்ணலாம்? ஒர்க் அவுட் ஆனால் விடுறா மச்சான், சந்தோஷமா இரு. இங்கே பாரு 3 மணி வரைக்கும் மெசேஜ் பண்ணி சாவட்டிக்கிறான். இங்க வந்துட்டோமா? இந்த லவ் அவன் கண்டுபிடிச்சானு தெரியல. அந்த ஆதம் எவ்வளவுதான் உதைக்கணும். ஏய் நீ என்ன பெரிய இவளா? நானா வந்து உன்ட்ட லவ் யூ சொன்ன, நீயா வந்து ஐ லவ் யூ அப்படின்னு? ஆமா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து சொன்னா நம்ம தான் செய்வான். நான் தான் இங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்பல. அப்படியே மூட்டு போ. அண்ணா இருக்காருன்னு பாக்குறேன். அப்புறம் எதுக்கு ஆபீஸ்க்கு வந்த? எதுக்கு வீட்டுக்கு வந்த? இதெல்லாம் ஒரு விளையாட்டு. அன்னைக்கு நைட்டு அவ்வளோ பண்ணியிருக்கேன், நானே மறந்துட்டேன். நீ எதுக்கு ஞாபகம் வச்சுட்டு இருக்க? விளையாட்டு இருந்தா வாலிபாலோ ஃபுட்பாலோ விளையாட வேண்டியது தானே. எதுக்கு நீ லவ்ல விளையாடுற? ஜி சூப்பர் ஜி, நீங்க சொன்ன எல்லாமே என் வாழ்க்கையில நடந்திருக்கு. பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்க. ஒரு டீ சாப்பிடலாமா ஜி?
2 டீ போடுங்க ஜி. உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கல ஜி? சும்மா சொல்லுங்க. அப்புறம் என்ன, இந்த பொண்ணு சொன்னது பொய்யா இருந்தா அதையே உண்மையாக்கிருங்க. சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா விட்டுறாங்க ஜி. விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், எது நல்ல ட்ரெஸ்ஸு, எது கெட்ட ட்ரெஸ்ஸு, எது நல்ல வாழ்க்கை, எது கெட்ட வாழ்க்கை, எது ரோடு, எது பிளாட்ஃபார்ம், எதுவுமே தெரியாது ஜி. அது பாட்டில் மனசு தாந்தோணித்தனமாக ஓடிக்கிட்டே இருக்கும். பிடிங்க ஜி, ஏதாவது இருக்கும் பிடிங்க. இவ்வளோ தூரம் லவ் பண்ணிட்டீங்கல்ல, அந்த பொண்ணை விட்டுட்டா இப்படி வெயிட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் லவ்வை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா லவ் வலிக்கும், உள்ள வலிக்கும். லவ் ஃபெயிலுக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்றதெல்லாம் கையாளாதத்தனம். லவ்வை ஃபெயிலர் ஆக விடாம வாழ்க்கையில ஜெயிக்கிறான் பாருங்க, அவன் தாங்க ஆம்பளை. ஆம்பளை இருங்க ஜி. இருங்க 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 ஜி, இருங்க ஜி. நீங்க பில்லு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு சிங்கிள் டீக்காக இவ்வளவு சொன்ன மாதிரி ஆயிரும். கோச்சுக்கிறாதீங்க, ₹1 கம்மியா இருக்கு, அப்புறம் தந்துடுறேன். பட்டாஜி. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் ₹299 மட்டும்.